ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலாண்ட் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை 2026 வரக்கூடிய ஒரு வண்டி தான். என்ஜினை பொறுத்தவரை 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் டூர் பர்பஸுக்காகவே முற்றிலுமாக இந்த வண்டி தயாரிச்சிருக்காங்க. மெயினாக பார்த்துட்டோன்னா இந்த வண்டியில் 140 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல டார்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா வண்டியில் 350 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி நல்ல ரிஃபைன்டு என்ஜின், ஸோ ஸ்மூத்தாக இருக்கும். வண்டியில் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபோர்ஸ் ட்ராவலர், டாட்டா விங்கர் இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஈடு கொடுக்க மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் செட்டப்பில் வருது. முக்கியமாக ஸ்லைடிங் டோர்ஸ் வந்துடுது. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரையில் 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த அசோக் லேலண்ட் வண்டி நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மாடல்ஸை விட இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. ஏன்னா ஹைட்டு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. மைலேஜை பொறுத்தவரை 14 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர் லுக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்தவரை இண்டிபெண்ட் மெக்பர்சன் ஸ்ட்ரட் டைப்பு சஸ்பென்ஷன் வந்துடுது. ஸோ பேசஞ்சர்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியரில் பேரபோலிக் லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. காயில் ஸ்ப்ரிங் செட்டப் இது மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த வண்டியில் வந்துடுது. விண்டோஸுமே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உள்ளால இருந்து வெளியில் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு வியூ கிடைக்க மாதிரி தான் வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம் பிரேக்ஸு கொடுத்துருக்காங்க. வண்டியில் நல்ல ஸ்டைலிஷான ஃபேஸிக்காக இருக்குது. முக்கியமாக மெட்டாலிக் பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ், இபிடி, விண்ட்ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டோன்னா நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்குதுனால ரொம்ப அட்வான்ஸாக ஒரு ப்ரீமியம் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க வண்டியை. ஸோ டில்டபிள் பவர் ஸ்டியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வண்டியில் பக்காவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அதில் வரக்கூடிய மெட்டாலிக் கலர்ஸுமே அது மாதிரி தான். ஸோ அசோக் லேலண்டோட நம்பிக்கை மற்றும் பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ காசுக்கு ஏற்ற மாதிரியே வண்டியில் எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடுது. இஎஸ்பி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ளால ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது அவசர காலங்களில் தேவைப்பட்டதுன்னா உபயோகிக்க மாதிரி தான் இந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. ஓவரால் லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா 5200 mm கொடுத்துருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. அதே மாதிரி ஓவரால் லென்த்துமே 5200 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் விட்டுன்னு பார்த்தோன்னா 1900 mm வந்துடுது. ஸ்டைல் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க ரியர்லையுமே. ஓவரால் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 2300 mm கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் வண்டியை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த டைமென்ஷனை வச்சு தான் வண்டியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே அமையும். வீல் பேஸுமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. 3200 mm இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இதுக்கு சரியான வீல் பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அதே மாதிரி தான் 200 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைல் வண்டின்னே சொல்லலாம். இதில் ஏசி இதை மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுது. டயர் 16 இன்ச் அலாய் வீல்ஸுமே இருக்குது. ஸ்டீல் வீல்ஸுமே இருக்குது. அது வேரியண்ட்டை பொறுத்து மாறுபடும். வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் முக்கியமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அதுதான் அவசியமானது. அதில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபியூயல் எம்டி லெவல் இந்த மாதிரி எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. காம்படிட்டர்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் ட்ராவலரும் டாட்டா விங்கரும் முக்கியமான ஒரு காம்படிட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈடு கொடுக்க மாதிரி எதுவும் மட்டும் இல்லை, BS7 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ BS6 தாண்டி அடுத்தது BS7 நாம்ஸ் வருது. அதையும் ஈடு கொடுக்க மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எலக்ட்ரிக் வெர்ஷன் வரப்போகுது. எலக்ட்ரிக் வெர்ஷன் இப்போ இருக்கக்கூடிய எல்லா வண்டிகள்லையுமே கொண்டு வரதுக்கு திட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த அசோக் லேலண்ட் ஸ்டைலை பொறுத்தவரையிலையும் வரப்போகுது. ரேஞ்சுன்னு சொல்லும்போது மினிமம் ரேஞ்சு 400 கிலோமீட்டர் ரேஞ்சு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பவரை பொறுத்தவரை இந்த வண்டியில் 180 kWh எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கு இருக்குது மோட்டார். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பேட்ரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 450 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் கிடைக்கிது. ஸோ டீசலை விட இதில் டார்க் அதிகமாக கிடைக்குது. வண்டி ஈஸியாக ஹை ஸ்பீடு போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பேட்ரி 140 kWh பேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கை பொறுத்தவரையில் ரேஞ்சு மாறுபடும். ஃபாஸ்ட்டு சார்ஜிங் 45 நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, மற்ற நார்மல் சார்ஜிங்னு சொல்லும்போது 4 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடையுமே இந்த வண்டி வரப்போகுது. ஸோ முக்கியமாக இந்த அசோக் லேலண்டில் இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு வண்டியை தயாரிச்சிருக்காங்கன்னா அது பெருமைப்பட வேண்டிய விஷயந்தான். சர்வீஸ் இன்டர்வலை பொறுத்தவரை 20,000 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வாரண்டி 3 வருஷம் இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டியோடு இருக்கக்கூடிய இந்த வண்டி நம்ம ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உள்ளே வர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 12.3 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.